கங்காஹ்ரதம் என்ற தீர்த்தம் இருக்கிறது. அங்கு நீராடினால் ராஜசூய யஜ்ஞமும் அஸ்வமேத யஜ்ஞமும் செய்ததை விட அதிகமான பலனை அடைகிறான். அப்புறம் நைமிஷம் என்ற தீர்த்தமும் அங்கேயே உண்டு. பூலோகவாசிகளுக்கு நன்மை பயக்கும் தீர்த்தமாகும் இந்த நைமிஷம். விண்ணுலகவாசிகளுக்கு எப்படி புஷ்கரம் நன்மையை விளைவிக்குமோ, 3 லோகத்தில் இருப்போருக்கும் எந்த தீர்த்தம் நன்மையை விளைவிக்கும்னா குருக்ஷேத்திரமே நன்மையை விளைவிக்கும். எப்படி சொல்றார் புலஸ்தியர்னா, காற்றால் சுமக்கப்பட்ட குருக்ஷேத்திரத்தின் தூசி கூட ஒரு பாவியானாலும், அது பட்டா ஒரு பாவியானாலும் அவன் உயர்ந்த நிலைக்கு அவனை உயர்த்திவிடும் அப்படின்னு சொல்லி குருக்ஷேத்திரத்தினுடைய க்ளோரியை திருப்பி ரிப்பீட் பண்ணுறார். ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, இதே இந்த தூசி விஷயத்தை ஆரம்பத்துலேயும் சொன்னார், அதை சொல்கிறார். அதாவது இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா, வடக்கே சரஸ்வதியும் தெற்கே திருஷத்வதியும் கொண்டுள்ள க்ஷேத்திரம், மத்தியில் இருக்கும் க்ஷேத்திரம் இது. இந்த குருக்ஷேத்திரத்தில் வசிப்பவன் ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறான். அதுக்கப்புறம் நான் குருக்ஷேத்திரத்தில் வசிப்பேன் என்று சொன்னால் கூட அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவனாகிறான். இவ்வாறு ராமஹ்ரதம் என்ற தீர்த்தத்திற்கும் மச்சக்ரூக வழிபாட்டு தலத்திற்கும் இந்த 2 தடாகங்களுக்கும் மத்தியில் இருப்பது குருக்ஷேத்திரம். பெருந்தகப்பனாகிய பிரம்மதேவன் அவன் வடபுறத்து வேள்வி மேடையாகும் இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி குருக்ஷேத்திர தீர்த்தத்தினுடைய மகிமை ஓவர். சரியா, 40 ஓவர். இதோட 83வது அத்தியாயமும் ஓவர். அடுத்தது 84வது அத்தியாயம். இதில் இப்போ குருக்ஷேத்திரம் ஓவர். இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம் குருக்ஷேத்திரம் இல்லை, அங்கேருந்து ஸ்லோவாக டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறார். சரியா, கங்காசாகரம் வரைக்கும் போகிறார். அதை பார்க்க போகிறோம். தர்ம தீர்த்தம் என்ற இடம் இது தர்சன் வில்லேஜ், சர்க்கி தத்ரி டிஸ்ட்ரிக்ட், ஹரியானாவில் இருக்குது. அதாவது தர்மதேவன் உன்னதமான துறவு பயின்ற இடம் இது. அதற்காகவே அவன் இந்த தீர்த்தத்தை உருவாக்கினான். அதற்கு தன் பெயரையும் வைத்தான். இங்கு நீராடுபவன் தன்னுடைய 7 தலைமுறைகளையும் சுத்தம் செய்கிறான். அங்கு சில காலம் தங்குபவன் அக்னிஷ்டோமம் செய்த பலனை அடைந்து முனிவர்களின் லோகத்தை அடைகிறான். அடுத்தது 42 சௌகந்திக வனம். இது இந்த வனத்தில் பிரம்மாஜியுடன் தேவர்கள், முனிவர்கள், இன்னும் எல்லாரும் கிண்ணறர்கள், யக்ஷர்கள், அப்சரஸ்கள் எல்லோரும் சேர்ந்து வசிக்கிறார்கள் இந்த வனத்தில். அடுத்தது 43 பிளக்ஷா தேவி என்ற பெயர் கொண்டு சரஸ்வதி அழைக்கப்படும் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். பிளக்ஷா தேவி அப்படிங்கிற இடத்தில் சரஸ்வதி நதி இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறாள். இது எங்கே இருக்குன்னா, ஷிவாலிக் ரேஞ்சோட ஃபுட்ஹில்ஸில் ஹரியானாவினுடைய யமுனா நகர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. அதாவது திஸ் ஸ்பேன்ஸ் த பார்டர் பிட்வீன் ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லப்படுறது. அங்கு எறும்பு புற்றிலிருந்து வெளியேறும் நீரில் ஒருவன் நீராட வேண்டும். அதோடு சேர்த்து நீராடிவிட்டு பித்ரு வழிபாடையும் தேவ வழிபாடையும் செய்தால் அஸ்வமேதம் செய்த பலனை அவன் அடைகிறான். எறும்பு புத்திலிருந்து நீரா? எஸ், இன்றளவும் அங்கு இருக்கிறது. ஆதிபத்ரி அண்ட் பிளக்ஷா பிரஸ்ரவணா ரீஜன் அப்படின்னு மந்த்ரா தேவி டெம்பிளுக்கு போகிற வழியில் இதெல்லாம் இருக்கான். அங்கே ஒரு ராக்குலேருந்து விச் இஸ் ரிகார்டட் அஸ் எறும்பு புத்து, அங்கே லோக்கல் ரீஜனல் பீப்புள் சொல்கிறா, அங்கிருந்து ஜலம் வருது. அந்த ஜலத்தில் நீராடினால் இந்த பலன் உண்டு. 44 அங்கிருந்து இந்த பிளக்ஷா தேவியிலிருந்து ஒரு தடியை எடுத்து விட்டெறிஞ்சா அது எந்த தூரத்துக்கு போகுமோ அந்த தூரத்தை விட 1000 மடங்கு தூரத்தில் ஈசானாத்யுஷிதம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த ஈசானாத்யுஷிதத்தில் நீராடினால் 1000 கபில பசுக்களை தானம் கொடுத்த பலனும் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் அவன் அடைகிறான். 45 சுகந்தா சதகும்பா பஞ்சயக்ஞா
இந்த 3 தீர்த்தங்களுக்கும் பயணம் செய்பவன் ஸ்வர்க்கத்தில் வழிபடப்படுகிறான். இது 3 சேர்ந்து ஒரே யூனிட். 45வது தீர்த்தம். அடுத்தது 46 திரிசூல கதம். திரிசூல கதத்தில் நீராடி பித்ரு வழிபாடு தேவ வழிபாடு செய்பவன் கானாபத்திய நிலையை, அதாவது கணபதி பதத்தை அடைகிறான். 47 சாகம்பரி தேவியினுடைய இடத்திற்கு இந்த பயணி செல்ல வேண்டும். அங்க அந்த தேவி அற்புத நோன்புகள் நோற்று 1000 தேவ வருடங்களுக்கு மாதம் ஒரு முறை மட்டுமே மூலிகையை உணவாக கொண்டாளாம். அப்படி தவம் செய்த இடமாம். 1000 தேவ வருடங்கள் அங்கு தவம் செய்திருக்கிறாளாம். அவள் மீது ஏற்பட்ட பக்தியால் தவசிகள் அவ்விடத்திற்கு வந்தார்கள். அவளிடம் இருந்த மூலிகையை கண்டு மகிழ்ந்தார்கள். அதன் காரணமாகவே அவளுக்கு சாகம்பரி என்ற பெயர். ஷாக்கா அப்படின்னா அந்த எடிபிள் பிளான்ட்ஸ், சாப்பிடக்கூடிய தாவரங்கள், மூலிகைகள். பிரு அப்படின்னு சொன்னால் டு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம், தாங்குவது அப்படின்னு அர்த்தம். அதனால் அவளுக்கு சாகம்பரி என்ற பெயர். அங்கு வரும் மனிதன் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்துடனும் பிரம்மச்சரியமும் கொண்டு 3 இரவுகள் மூலிகையை மட்டுமே உண்டு சுத்தமாக வாழ்ந்தால் தேவியின் விருப்பத்தின்படி 12 வருடங்கள் மூலிகையை மட்டுமே உண்டவன் அடையும் பலனை அவன் அடைவான். 3 ராத்திரி மூலிகை சாப்பிட்டா 12 வருஷம் மூலிகை சாப்பிட்டு தவம் பண்ண பலன் கிடைக்கிறது. 48 பிறகு 3 உலகங்களிலும் பெயர் பெற்ற சுவர்ண தீர்த்தத்தை அடைய வேண்டும். அங்கு விஷ்ணு பகவான் கிடைப்பதற்கரிய வரங்களுக்காக தனது வழிபாடுகளை ருத்ரனுக்கு செலுத்தினாராம். ருத்ரனை நோக்கி விஷ்ணு வழிபாடு செய்தாராம். எதுக்கு? கிடைப்பதற்கரிய வரங்கள் வேண்டும் என்பதற்காக. அந்த திரிபுரத்தை அழித்தவனோ ஹரியிடத்தில் திருப்தி கொண்டு ஹே கிருஷ்ணா என்று அழைத்தானாம். ஹே கிருஷ்ணா, சந்தேகமற நீ உலகத்தால் நேசிக்கப்படுவாய். இந்த அண்டத்தில் இருக்கும் அனைத்திலும் அனைவரிலும் முதன்மையானவனாக நீயே ஆவாய் என்று அவர் வரமளித்தாராம். அங்கு சிவனை வணங்கும் ஒருவன் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் கானாபத்திய நிலையையும் அடைகிறான். 49 தூமவதி என்ற தீர்த்தம். 3 இரவுகள் உண்ணா நோன்பு இருந்து அங்கு வழிபாடு நடத்துபவன் அனைத்து விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளும் பலனை அடைகிறான். 50 ரதாவர்த்தம் என்ற தீர்த்தம். அறம் சார்ந்தவர்கள் பக்தியுடன் புலனடக்கத்துடன் அங்கு செல்ல வேண்டும். அங்கு மகாதேவனின் கருணையை அடைந்து மேன்மையான நிலையை அடைகிறார்கள். 51 அந்த இடத்தை வலம் வருபவன் தாரா என்ற தீர்த்தத்தை அடைய வேண்டும். அனைத்து பாவங்களையும் அந்த தீர்த்தம் நீக்குகிறது. அதனால் அனைத்து கவலைகளிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். எல்லா பாவங்களும் போனதுனால பாவங்களால் ஏற்படும் கவலைகளும் நீங்கி விடுகிறது. 52 கங்காத்வாரம். இந்த கங்காத்வாரம் என்று சொல்லப்படும் இடம் எது தெரியுமோ? இதான் தெரிஞ்ச இடமா ஏதாவது ஒன்று வருதா பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கோ? கங்காத்வாரம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். உங்களில் சில பேர் அங்கே போகக்கூட போயிருப்பேன். என்னன்னா ஹரித்வார். அந்த ஹரித்வாருக்கு செல்ல வேண்டும். அந்த ஹரித்வார், அந்த கங்காத்வார் என்று சொல்லப்படும் ஹரித்வார் ஸ்வர்கத்வாரத்திற்கு சமானமாகும் என்கிறார் புலஸ்தயர். அங்கிருக்கும் கோட்டி தீர்த்தத்தில், ஹர்கி பௌடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க நீராடுபவன் பவுண்டரீக்க வேள்வி செய்த பலனை அடைந்து தன்னுடைய குலத்தை காக்கிறான். யார் ஏதும் நீராடி இருக்கிறீர்களா ஹரித்வாரில்? அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுதான் பலன். ஒரு நாள் தங்குபவன் 1000 பசுக்களை தானம் செய்த பலனை அடைகிறான். தங்கியிருந்தேன்னா 1000 பசுஸ். ஓகே, கிராண்டட். 53 சப்தகங்கா. அங்கே ஹரித்வார் ஏரியாலேயே இப்போது அடுத்து எல்லாம் ஹரித்வார் ஏரியாவில் வரிசையாக வரும். சரியா? சப்தகங்கா, திரிகங்கா,
சக்கரவர்த்தா என்ற தீர்த்தங்கள் ஹரித்வாரிலே இருக்கு, அங்கு செல்ல வேண்டும். அங்கு உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் அர்க்யம் செலுத்துபவன் அறம் சார்ந்தவர்களின் உலகத்தை அடைகிறான். ஓகே. 54 கனகல அப்படிங்கிற தீர்த்தம், which is 3 to 4 kilometers south of the main city of Haridwar. அங்கு நீராடி 3 நாள் உண்ணா நோன்பு இருந்தால் அஸ்வமேத பலனும் ஸ்வர்க்க பிராப்தியும் கிடைக்கும். 55 கபிலாவட்டம். கபிலாவட்டம் கபில முனி ஆசிரம், கபில் முனி ஆசிரம் ஹரித்வார் இருக்கு இன்னும். அங்கு ஒரு இரவு தங்கி உண்ணா நோன்பு இருப்பவன், உபவாசம் இருப்பவன் 1000 பசுக்களை தானம் கொடுத்த பலனை அடைகிறான். அங்கே கபில தீர்த்தமும் இருக்கிறது. இந்த கபில நாகராஜா கபிலர். ஓகே. கபில தீர்த்தமும் அந்த நாகராஜா கபில தீர்த்தமும் இருக்கிறது. அந்த நாக தீர்த்தத்தில் நீராடினால் 1000 கபில பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும். இது எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி பார்த்ததில் என்னோட சந்தேகம் மேபி அங்கே தக்ஷக் தேவதா டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜுவாலாப்பூரில், ஹரித்வார் பக்கத்தில். மேபி அதுவாக இருக்கலாம், ஏன்னா நாகதேவதாவினுடைய தீர்த்தமாக இருக்கிறதுனால. 56 லலிதகம் அப்படிங்கிற தீர்த்தம். அங்கு நீராடுபவன் எப்பொழுதும் துயரத்தில் முழுகுவதே இல்லை. இந்த லலிதகம் அப்படிங்கிறது கங்காவினுடைய ஒன் ஆஃப் த ரிவர் சேனல்ஸ் இன் ஹரித்வார். 57 கங்கா யமுனா சங்கமம் பிரயாக்ராஜ். இங்கு நீராடுபவன், யாரெல்லாம் நீராடி இருக்கேன் பிரயாக்ராஜ்? வாரே வா. ஸோ இங்கே கங்கா யமுனா சங்கமத்தில் நீராடுபவன் 10 அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைந்து தன்னுடைய குலத்தை காக்கிறான். சரியா? ஓ, எல்லா பலனும் உங்களுக்கு தான். அடுத்தது சுகந்தா. 58 சுகந்தா என்ற தீர்த்தத்தை அடைந்தால் அவன் பாவம் நீங்கி பிரம்மலோகத்தை அடைந்து அங்கு வணங்கப்படுகிறான். 59 ருத்ராவர்த்தம். ருத்ராவர்த்தம் என்ற தீர்த்தத்தில் நீராடினால் ஸ்வர்க்கத்திற்கு உயர்கிறான். 60 கங்கா சரஸ்வதி சங்கமமாகும் இடம். மேபி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல இருக்கு, ஏன்னா 2 இடமா சொல்கிறார். இப்போ சரஸ்வதியே இல்லையே, அந்தர்முகமாகி அங்கே பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் ஒன்றா வரா அப்படின்னு சொல்கிறா இல்லையா. மேபி டிஃப்ரெண்ட் பக்கத்துலேயே இருந்திருக்கும் போல இருக்கு, கங்கா யமுனா கங்கா சரஸ்வதி. அப்போ ஓகே. எனிவே, ஸோ கங்கா சரஸ்வதி சங்கமமாகும் இடத்தில் ஸ்நானம் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் ஸ்வர்க்க பிராப்தியும் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கங்கா யமுனாவில் உங்களுக்கு 10 அஸ்வமேத பலனும் குலத்தை காக்கிறான் அப்படின்னு தான் பலன் வந்தது இல்லையா. இப்போ உங்களுக்கு ஸ்வர்க்கத்துலேயும் ஒரு சீட் ரிசர்வ்டு. ஓகே, ஆல்ரெடி ரிசர்வ்டு. நம்ம வேணும்னா ட்ராவல் பண்ணலாம், இல்லை நான் ட்ராவல் பண்ணலைன்னா வேண்டான்னு சொல்லிடலாம் இல்லையா. 61 பத்ரகர்ணேஸ்வரம் என்ற தீர்த்தம். அந்த பத்ரகர்ணேஸ்வர தீர்த்தத்தில் தேவ வழிபாடு செய்தால் துன்பத்தில் மூழ்காது ஸ்வர்க்கத்தில் அவன் வழிபடப்படுகிறான். அடுத்தது 62 குப்ஜாம்ரகம் என்ற தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை அடைந்தாலே 1000 பசுக்களை தானம் செய்த பலனும் ஸ்வர்க்க பிராப்தியும் ஏற்படுகிறது. 63 அருந்ததி வட்டம். அருந்ததி வட்டம் இங்குள்ள சமுத்திரத்தில் நீராடினால், கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்துட்டார். இந்த அருந்ததி வட்டத்தில் இருக்கும் சமுத்திரத்தில் நீராடி 3 இரவுகள் உபவாசம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் 1000 பசுக்களை தானம் செய்த பலனையும் அடைந்து அவன் தன் குலத்தையும் காக்கிறான். 64 பிரம்மாவர்த்தம் என்ற தீர்த்தத்தை அடைந்தால் அஸ்வமேத யாக பலனும் சோமலோக பிராப்தியும் ஏற்படுகிறது. 65 யமுனா பிரபவம் அப்படின்னா யமுனோத்ரி. யமுனோத்ரி பேருக்கெல்லாம் யாராவது இங்கே? வெரி ஃபியூ தான் இல்லை? வெரி குட். பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி பியூட்டிஃபுல். கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நீ போயிருக்கியா யமுனோத்ரி? அப்படியா?
தாத்தா சொல்லியிருக்கார், சின்ன வயசில் போயிருக்காராம் யமுனோத்ரிக்கு. அங்கு நீராடினால் அஸ்வமேத பலனும் ஸ்வர்க்கத்தில் அவன் வணங்கப்படுகிறான். அதுக்கப்புறம் 66 சிந்து பிரபவம். சிந்து பிரபவம்னா சிந்து உற்பத்தியாகும் இடம். அங்கு சென்று 5 நாட்கள் அங்கே தங்கினால் அபரிமிதமான தங்கத்தை தானம் கொடுத்த பலன் கிடைக்கிறது. 67 வேதி என்ற தீர்த்தம். அங்கு செல்வதால் அஸ்வமேத பலன் அடைந்து இறந்த பிறகு ஸ்வர்க்க பிராப்தி கிடைக்கிறது. 68 ரிஷி குல்யா அப்படிங்கிற தீர்த்தமும் வாசிஷ்ட தீர்த்தமும், இந்த 2 தீர்த்தமும் சேர்த்து ஒரு யூனிட். இதை அடைந்தால் பிராமண தன்மையை அவன் அடைகிறான். பிராமண குணத்தால் பிராமணன் ஆகிறான். சரியா? பிராமண தன்மைன்னு சொன்னா அதுதானே அர்த்தம். எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் குணத்தில் உயர்ந்தவனாகிறான், அவ்வளவுதான். அந்த ரிஷிகுல்யா தீர்த்தத்தில் சென்று நீராடிவிட்டு 1 மாதத்திற்கு மூலிகைகளை உண்டு வாழ்ந்து வந்து தேவபித்ரு வழிபாடும் செய்தால் அவன் முனிவர் உலகத்தை அடைகிறான். 69 பிருகு துங்கம் என்ற தீர்த்தத்திற்கு சென்றால் அஸ்வமேத யாகம் செய்த பலன். 70 விப்ரமோக்ஷம். அங்கு சென்றால் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஏன்னா விப்ரமோக்ஷம் இல்லையா, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை. 71 கிருத்திகா மற்றும் மக என்ற தீர்த்தங்கள். இதை அடைபவன் அக்னிஷ்டோம பலத்தையும் அதிராத்திர பலத்தையும் அடைகிறான். இந்த 2 வேள்வியினுடைய பலனையும் அடைகிறான். 72 வித்யா தீர்த்தம். இங்கு நீராடினால் என்ன கிடைக்கும்? அனைத்து ஞானங்களும் நிச்சய ஞானமானது ஏற்படும். சரியா? ஸோ அனைத்து ஞானங்களும் நிச்சய ஞானமாகவும் திறமைகளும் பெறுகிறான். அடுத்தது 73 அதன் பிறகு அவன் எங்க செல்ல வேண்டும் என்றால் பாவங்களை அழிக்கக்கூடிய மகாஸ்ரமம் என்ற தீர்த்தத்திற்கு அவன் செல்ல வேண்டும். மகாஸ்ரமம் இல்லையா, அந்த சிரமம் கொண்டு அந்த இடத்தை அடைந்தால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பல மங்களகரமான பகுதிகளை அவன் அடைந்து தனக்கு முன்பான 10 தலைமுறையையும் பின்வரும் 10 தலைமுறையையும் அவன் கீழ்லோகங்களிலிருந்து விடுவிக்கிறான். அந்த இடத்தில் மகாலய காலத்தில் 1 மாதம், ஒரு பட்சம் இல்லை, 1 மாதம் அங்கு தங்கி 3 இரவுகள் உண்ணாது இருப்பவன் அனைத்து பாவங்களும் நீங்கி அபரிமிதமான தங்கத்தை தானம் கொடுத்த பலனை அடைகிறான். 74 வேதசிகா தீர்த்தம். வேதசிகா இங்கு அதாவது பிரம்மதேவனால் வணங்கப்படும் இடம் இது. அதை அடைந்தால் அஸ்வமேத பலனையும் சுக்கிராச்சாரியாரின் நிலையையும் அடைவான். 75 சுந்தரிகா தீர்த்தம். சுந்தரிகா தீர்த்தத்தை அடைந்தால் என்ன பலன்? அற்புதமான மேனி அழகை பெறுவார்கள். 76 பிராமணி தீர்த்தம். பிராமணி தீர்த்தத்திற்கு சென்றால் இறந்த பிறகு தாமரை நிற தேர் வருமாம் பிரம்மலோகத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்கு. 77 சித்தர்களால் வழங்கப்படும் நைமிஷம் என்ற தீர்த்தம். நைமிஷாரண்யம் என்ற தீர்த்தம். இங்கே எத்தனை பேர் போயிருக்கீங்க நைமிஷாரண்யம்? வெரி குட், வெரி குட். அந்த தீர்த்தத்தை அடைய வேண்டும். தேவர்களும் பிரம்மதேவனும் வசிக்கும் இடம் அது. அதாவது அங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே, நான் நைமிஷாரண்யம் போக வேண்டுமே, நான் போனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகாதவள்லாம் போயிருக்காளா, நம்ம தான் போனதே இல்லை அப்படின்னு நினச்சதோடு விட்டுறாதீங்க. நான் போகணும் அப்படின்னு நினச்சாலே பாதி பாவங்கள் அழிந்து விடுமாம் இல்லையா? அங்கு நுழையும் பொழுது மீதி இருக்கும் பாவங்களும் அழிந்து விடுமா. சரியா? புலனடக்கத்துடன் அங்கு 1 மாத காலம் தங்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் இந்த நைமிஷ தீர்த்தத்தில் உள்ளன. அங்கு நீராடுபவன்
கோமேத வேள்வி செய்த பலனை அடைகிறான். தனக்கு முன்பும் பின்பும் இருக்கும் 7 தலைமுறைகளையும் புனிதப்படுத்துகிறான். அங்கு உண்ணாதிருந்து, அதாவது நைமிஷரண்யத்தில் உண்ணாதிருந்து உயிரை விடுபவன் ஸ்வர்கலோகங்களில் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான். நைமிஷ தீர்த்தம் நித்தியமானது, பவித்திரமானது, புண்ணியத்தை அளிக்கக்கூடியது. இது யாரு சொல்றா? புலஸ்திய ரிஷி பீஷ்மர் கிட்ட சொல்றார். அதை யாரு சொல்றா? நாரதர் யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றார். அதை யாரு சொல்றா? வைஷம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். அதை யாரு சொல்றா? சௌதி சௌனக ரிஷிகளுக்கு சொல்றார். எங்கு சொல்கிறார்? நைமிஷாரண்யத்தில் சொல்றார். சரியா? அதன் பிறகு கங்கோத்பேதம் என்ற தீர்த்தத்தை அடைந்துவிட்டு 3 இரவுகள் அங்கு உண்ணாதிருந்தால் வாஜபேய யஜ்ஞம் செய்த பலனும், வாஜபேயம் யஜ்ஞம் செய்த பலனும், பிரம்மதேவனுக்கு நிகரான பொலிவும் அவனுக்கு கிடைக்கிறது. அடுத்தது 79. சரஸ்வதியில் பயணித்து, இன்று கிடையாது, இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டதுனால நம்ம தெரிஞ்சுப்போம் சரஸ்வதி நதியோடைய மகிமையை. சரஸ்வதியில் பயணித்து ஒருவன் தேவர்களுக்கும் பித்ருகளுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் அவன் சாரஸ்வத உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். 80. அதன் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இந்திரியங்களுடன் பாகுதா தீர்த்தம் என்ற தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு 1 இரவு தங்குபவன் ஸ்வர்க்கத்தில் வணங்கப்பட்டு தேவாஸ்திர வேள்வியை செய்த பலனை அடைகிறான். அதுக்கப்புறம் க்ஷீரவதி என்ற தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். 81. இங்கு தேவபித்ரு வழிபாடு செய்பவன் வாஜபேய யஜ்ஞம் செய்த பலனை அடைகிறான். 82. விமலாசோகம் என்ற தீர்த்தத்திற்கு சென்று அங்கு 1 இரவு வசிப்பவன் ஸ்வர்க்கத்தில் கொண்டாடப்படுகிறான். 83. சரயூவில் கோப்ரதாரம் என்ற தீர்த்தம் உள்ளது. அங்குதான், அந்த கோப்ரதாரத்தில்தான் தசரத மைந்தனாகிய ஸ்ரீராமன் பணியாட்களுடனும் மற்ற விலங்குகளுடனும் தனது உடலை துறந்த அற்புதமான தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை அடைய வேண்டும். பீஷ்மா, ஸ்ரீராமனின் அருளாலும் ஒருவன், அதாவது அங்கு நீராடுபவன் தன்னுடைய அறங்களினாலும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான், ஸ்வர்க்கத்தை அடைகிறான். 84. கோமதியில் இருக்கும் ராமதீர்த்தத்தில் நீராடினால் அஸ்வமேத பலனை அடைந்து தன்னுடைய குலத்தை புனிதப்படுத்துகிறான். 85. சதசாஹஸ்ரகம் என்று அங்கு மற்றொரு தீர்த்தமும் இருக்கிறது. அங்கு புலன்களினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு முறையான உணவு பழக்கத்துடன் இருக்கும் மனிதன் 1000 பசுக்களை தானம் செய்த பலனை அடைகிறான். 86. பர்த்ருஸ்தானம் அடைய வேண்டும். அஸ்வமேத யாகம் செய்த பலன் அவனுக்கு கிடைக்கும். அங்கு கோடி தீர்த்தத்தில் நீராடி பகவான் கார்த்திகேயனை வழிபடும் மனிதன் 1000 பசுதான பலனை அடைந்து பெரும் சக்தி அடைகிறான். 87. வாராணசி சென்று அந்த ரிஷபதேவனை, அந்த ரிஷப வாகனனை வழிபட்டு கபிலாஹ்ரதம் என்ற தீர்த்தத்தில் நீராடுபவன் ராஜசூய யஜ்ஞம் செய்த பலனை அடைகிறான். அங்கேயே 88. அவிமுக்தம் என்ற தீர்த்தத்திற்கு சென்று அந்த தேவாதி தேவனை அங்கு தரிசனம் செய்பவன் அந்த காட்சியின் நிமித்தமாகவே, ஜஸ்ட் பை தரிசனம் ஆஃப் மகாதேவ்,
இல்லையா? அந்த காட்சியின் நிமித்தமாகவே பிரம்மஹத்யா பாபத்திலிருந்தும் கூட விடுபடுகிறான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மஹத்யாவே போறதுன்னா எல்லா பாபமும் போயிடும். அங்கே தனது உயிரை துறப்பவன் மோட்சத்தை அடைகிறான். 89 மிக அரிதான தீர்த்தமாகிய கங்கா சங்கமத்தில் இருக்கும் மார்க்கண்டேய தீர்த்தம். Now, be very careful. மார்க்கண்டேயான ஒரு ரிவர் ஹரியானால இருக்கு. அந்த ரிவர் பற்றி சொல்ல, இது மார்க்கண்டேயா அப்படின்னு ஒரு சின்ன ஓடை, தட் இஸ் ஜாயினிங் கங்கா நியர் வாரணாசி. சரியா? அந்த மார்க்கண்டேயா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீம், அந்த தீர்த்தத்தில் அதை அடைபவன் அக்னிஷ்டோம பலனை அடைந்து தனது குலத்தை விடுவிக்கிறான். 90 கயா. அங்கு புலனடக்கம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு சிறிது காலம் அங்கு தங்கியிருப்பவன் அஸ்வமேத பலனை அடைந்து தன்னுடைய குலத்தை மீட்கிறான். 91 3 உலகத்திலும் கொண்டாடப்படும் அக்ஷய வட்டம் என்ற தீர்த்தம். அங்கு பித்ருக்களுக்கு தானம் அளிப்பது எதுவாக இருந்தாலும் அது பன்மடங்காக வளர்கிறது. இது பட்டல்பூர் டெம்பிள் அப்படின்னு திரிவேணி சங்கம் பிரயாக்ராஜ்க்கு பக்கத்தில் இருக்குது இந்த அக்ஷய வட்டம்ங்கிற இந்த தீர்த்தம். 92 அங்கேயே மகாநதி என்ற தீர்த்தம் இருக்குது. மகாநதி ரிவர், ஒடிஷா மகாநதி ரிவரில் அங்கேயே வாரணாசி பிரயாக்ராஜ் பக்கத்துலேயே அங்கே ஒரு லோக்கலைஸ்டு ஒரு வாட்டர் பாடி இருக்குது, ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாடி இருக்குது. அங்கு நீராடினால் அங்கே தேவ பித்ருக்களுக்கு அர்க்கியம் செலுத்தி எவன் ஒருவன் நீராடுகிறானோ அந்த மனிதன் நித்தியமான உலகங்களை அடைந்து தன்னுடைய குலத்தை மீட்கிறான். 93 பிரம்ம சரோவர். இதெல்லாமே அந்த கயா சர்க்கியூட்டில் இருக்குது. சரியா? இந்த காஷி கயா அந்த உத்தரப்பிரதேஷ் பீகார் அந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது. சரியா? அந்த பிரம்ம சரோவரை அடைந்து அங்கே ஒரு இரவை கழிக்கும் மனிதன் பிரம்மலோகத்தை அடைகிறான். அந்த தடாகத்தில் பிரம்மா என்ன செய்தாராம்? முன்பொரு காலத்தில் ஒரு வேள்வி தூணை எழுப்பினாராம். அதை வலம் வரும் ஒருவன் வாஜபேயம் யஜ்ஞம் செய்யும் பலனை அடைகிறான். 94 பிறகு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் தேனுகா என்ற தீர்த்தத்தை அடைய வேண்டும். அந்த தேனுகா தீர்த்தத்தில் ஒரு இரவு தங்கி எள்ளையும் பசுவையும் தானமாக கொடுப்பவனினுடைய ஆன்மாவானது அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு சோமலோகத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு புலஸ்தியர் சொல்றார். பீஷ்மா, அங்கே அந்த மலைகளில் கபில பசுக்கள் தன் கன்றுக்குட்டிகளுடன் இன்றும் உலவுவது வழக்கமாம் அப்படிங்கிறார். அதாவது அப்போவே அந்த காலத்துலேயே அது ரேர் போல் இருக்குது. இதை அவர் சொல்கிறார் பீஷ்மர் கிட்ட, இல்லையா? அங்கே அந்த பசுக்களின் கால் தடயங்கள் இன்னும் இருப்பதாக நம்பப்படுகிறது. யார்? புலஸ்தியர் பீஷ்மர் கிட்ட சொல்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ ஓல்டு அதுன்னு, இல்லையா? அக்கால் தடயங்களில் அந்த தீர்த்தங்களில் அந்த கால் தடயங்களினுடைய பெருசாக இருக்கும் போல இருக்கு இல்லை, அந்த கபில பசுவினுடைய கால் தடயங்கள். ஏன்னா அந்த கால் தடயங்களால் ஏற்பட்டுள்ள தீர்த்தங்களில் நீராடும் ஒருவன் எப்பாவம் செய்தாலும் அதிலிருந்து விடுபடுகிறான். 95 பிறகு ஒருவன்